ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்ஷனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டே, எல்லார் வீட்லேயும் நிறைய நான்வெஜ்லாம் செய்வீங்க. போன சண்டே நாங்கள் போட்ட வீடியோக்கு வந்து நிறைய பேர் லைக்ஸு, அதுக்கப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி நல்லா இருந்ததுன்னெலாம் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து வீட்டில் வந்து மட்டன் குழம்பும் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கிச்சனில் வந்து அம்மா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. புளி தண்ணி, மட்டனு, அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷு வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதாவது மசாலாஸ்லாம் போட்டு. அதுக்கப்புறம் வந்து இங்கே முட்டை வேக வைக்கிறதுக்கு 6 முட்டை வச்சுருக்காங்க. இப்போ வந்து மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து குக்கரும் வச்சுட்டாங்க. இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நான் எடுக்கிறேன். இப்போ வந்து குக்கரும் வச்சாச்சு. இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் வந்து என்ன குழம்புன்னா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வைக்கிற பச்சை குழம்பு, பச்சை மட்டன் குழம்பு. ஓகே, பச்சை குழம்புனா பச்சை கலர் கிடையாது, எல்லாமே பச்சை பச்சையாக போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கொதிக்க வச்சு ரெடி பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெடி பண்ணாமல் இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஓகேவா? இப்போ இதில் வந்து எல்லாமே பச்சை பச்சையாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். ஓகே, போடுங்க. பச்சை பச்சையானா அந்த பச்சை இல்லை, இந்த மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து போட்டுட்டோம். ஓகேவா? இது எவ்வளோ நேரம்? இது வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு போடுறதுனால ஒரு 20 இது வேகிறது ஒரு 8 விசில் வந்தால் மட்டன் நல்லா சாஃப்ட்டு பஞ்சு மாதிரி. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருவேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் போடலாம். நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே இஞ்சி பூண்டு அதிகமாக இருந்தால் தான் அதுக்கு ஃப்ளேவர் நல்லா. அப்புறமா வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது ஆனியன், பெரிய வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, ஒரு 4 வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். இப்போ லோக்ஷனா தக்காளி மட்டும் அரைச்சிட்டு வாடா. இப்போ தக்காளி அரைச்சிருக்கேன். போதும். இப்போ அம்மா வந்து ஒரு 3-4 தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை வந்து இது கூட அதில் ஊற்றணும். எல்லாமே பச்சையாக தான். ஓகேவா? எல்லாத்தையும் போட்டு வந்து ஃபேன் ஆஃப் பண்ணிடுறா பாப்பா. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் போட்டோம் இல்லையா, இதுக்கு தக்காளி ஊற்றிட்டு ஓகேவா? இதில் நம்மளுக்கு தண்ணியே வேணும்னாலும் தண்ணியாக வச்சுக்கலாம், திக்காக வேணும்னாலும் திக்காக வச்சுக்கலாம், ரைஸ்க்கு வச்சுக்கலாம், இட்லிக்கு வேணும்னாலும் தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு சொம்பு தண்ணி. ஓ, இது தானா கொதிச்சு. இப்போ இது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடணும். எல்லாமே பட்டை, லவங்கம், மிளகாத்தூள், பெப்பர். ஓகேவா? போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். செக்கெண்ணெய். இது உங்கள் விருப்பம், எந்த வேணால் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயும் போட்டுக்கலாம், நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம், கடலை எண்ணெய் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம். டிஃப்ரெண்ட் டைப் இருந்தாலும் உங்களுக்கு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஓகே. இப்போ இது கொஞ்சம் இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்கே மஞ்சத்தூள் எங்கே இது இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ப்ராசஸ் போட்டுகிட்டே இருக்கிறேன். நம்ம வதக்குறோம். அது வந்து எல்லாமே பச்சை. எத்தனை டீஸ்பூன் மஞ்சத்தூள்? 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஓகேவா? ஓகே. அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி போடுவோம். அது வந்து கலருக்காக பாக்கெட் வச்சு இது
அப்புறம் அப்புறம் இது சில்லி பவுடர், அது ஒரு 1/2 டீஸ்பூன். இது கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். மிளகாய்ச்சல் அது நம்ம வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு எத்தனை டீஸ்பூன் போடுவீங்க? அது ஒரு நம்ம நார்மலாகவே ஒரு 4 ஸ்பூன் போடுவோம். ஓகேவா? நான் எப்படி அரைப்பேன்னா இந்த கலராக ரெட் சில்லி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாங்க. இப்போ காரமாக இருக்கிறது வாங்கினா நம்ம கலர் வராது. ஸோ கலராக இருக்கிற ரெட் சில்லியும் காஷ்மீரி சில்லியும் தனியா 3 மட்டும்தான் போட்டு அரைப்பேன். டேஸ்ட் பார்த்தோன்னா செம்மையாக இருக்கும். எல்லாத்துக்குமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருக்கேன். ஓகேவா? இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு இது எத்தனை விசில் விடுவீங்க? 8 விசில். இதுவே திக்காக வந்துச்சு. இன்னும் உங்களுக்கு குழம்பு வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றலை. இப்போ வந்து பட்டை லவங்கம் போடுறோம். இது வந்து கடல் பாசி, பட்டை, அப்புறம் பட்டை போட்டோமா, லவங்கமா, பட்டை 2 போட்டிருக்கீங்கல்ல. இது வந்து சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். பட்டை, சாரி கிராம்பு ஒரு 3 கிராம்பு அப்படி போட்டாச்சு. ஃபைனலாக வந்து ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா அப்படி உடைச்சிட்டு இதில் போட்டுருக்கோம். இப்போ அப்படியே இதை வந்து மிக்ஸ் பண்ணணுமா? மிக்ஸ் பண்ணுறோம். கொதிக்க ஆரம்பிச்சு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதில் தண்ணி ஊற்றணும்ல. போடுறமே ஒரு வேகுமா, நல்லா இருக்குமா, செம்மையாக இருக்கும். இது தண்ணி இன்னும் ஊற்றணும்ல. தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துச்சு. ஓகே, இது போடுறோம். கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து செரிக்கு வந்து ரைஸ், அதாவது சிக்கன்ல பிரியாணி மாதிரி அவனுக்கு ப்ளைன் சிக்கன் பிரியாணி. வந்து ஃபிஷ் மசாலா போட்டு வச்சாச்சு. அப்புறம் வந்து ரைஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் முட்டை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. 6 முட்டை வச்சிருக்கீங்களா? ரசம் வைக்கணும். ரசத்துக்கு புளி ஊற வச்சு ரெடியாக இருக்கு. ரசம் வச்சுட்டேன்னா இது கொதிக்குது பாருங்க கொஞ்சம். நீங்கள் செடியை பார்க்குறீங்களா? வாங்க இங்கே பாருங்க. தூக்கத்தில் சார் வந்து சேரு, சோஃபா, பெட்டு, அவனுக்கு ஒரு தலைக்காணி. படுப்பாரு. சார் வந்து கீழே படுக்கவே மாட்டாரு. அவனுக்கு வந்து அவ்வளோ சோகம் அவனுக்கு. பாருங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. ஆனால் பண்றதெல்லாம் அட்டுழியும். அந்த மாதிரி பண்ணுவான் பாருங்க. சரி 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 சிக்கன் புவா ரெடி. சிக்கன் புவா காவலாம். அம்மா தங்கமே சிக்கா புவா லோச்ச சிக்கன் எடுத்துன்னு வா. பாப்பா தப்பா சிக்கன் பத்தவா சிக்கா புவா ரெடி. சரிக்கு ஓகே, சூப்பர்டா பட்டு. சரிம்மா, டாகி వచ్చిందిமா బయట. వాకింగ్ పోతామా? వాకింగ్ పోయిస్తామా? డాగి పోయిస్తామా? வாக்கிங் போறது ரொம்ப వాకింగ్ పోయి பிடிக்கும். చేయి పోయిస్తామా? வாக்கிங் போனா வர పోతామా? చల్లండి. ఇది పట్టిడి, ఇది డాగి పట్టిడి. அவனை அடிக்கப்படு. அவனுக்கு அடிச்சா கோவம் வரும் பாருங்க. அவனுக்கு அடிக்கக்கூடாது அவனை அடிக்கக்கூடாது. அடிச்சோம் ஏடுறா.
செல்லக்குட்டி இது செல்லக்குட்டி. சரி, அடுத்தது அது கொதிச்சிட்ருக்கோம். சிக்கன் மட்டன் குழம்பு கொதிச்சிட்ருக்கோம். அடுத்து தேங்காய் ஊற்றி நம்ம அது பார்க்கலாம். இவனை பார்த்தது போதும். ஓகே, இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ அம்மா வந்து இதில் வீடு ஃபுல்லாக செம்ம ஸ்மெல்லு குழம்பு. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து தேங்காய் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எலசு தேங்காய்ன்றதுனால பேஸ்ட் நல்லா வந்திருக்கு. அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஒரு தேங்காய் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். ஸ்மெல்லு செம்மையாக இது வந்து ரைஸ்க்கு போட்டுருந்தாங்க நல்லா இருக்கும். இதே நம்ம இட்லிக்கெல்லாம் வேணும்னா இன்னும் ஒரு அரை சொம்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன் நீங்கள் நம்ம ரைஸ்க்கு தான் வச்சுக்கிறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து இது போடணுமா? ஆக்சுவலாக இப்போது தேங்காய் தண்ணி ஏன்னா அது நல்லா கொதிக்கணும் இல்லையா, திக்காகும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ரெண்டுமே ஒன்றா போடுறீங்களா? இப்போ வந்து ஏன் லாஸ்ட்டாக போடுறேன்னா இது வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா விசில் வரும்போது அவ்வளோ அருமையாக வாசனை வரும். நம்ம இது குழம்பு ரெடியான பிறகு மறுபடியும் கொத்தமல்லி போடுவோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து மூடி வச்சிடலாமா இதை? விசில் வரணும்ல? ஒரு கரெக்டாக 8 விசில் வரணும். 8லேருந்து நாங்கள் 8 விசில் வைப்போம். உங்களுக்கு எப்படியோ நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து மட்டன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால இது வந்து ரெடியானப்போ பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் ரசம் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, ஒரு பக்கம் முட்டை ரெடி ஆயிடுச்சு, ஒரு பக்கம் ரசம் ரெடி பண்ணுறேன். அதுக்குள்ளே எனக்கு ஃபுல்லாக சாப்பாடு வெயிட் பண்ண விசில் வரும்போது புளி கரைச்சி எடுத்துருக்கேன். இப்படியோண்டு சைஸ் கரைச்சிட்டு அந்த புளி என்ன பண்ணுவீங்க? புளி ஊற வச்சு சாப்பிட்றியா? இப்போ வந்து தக்காளி வாஷ் பண்ணி வச்சாச்சு. தக்காளியை 2 கட் பண்ணி போட்டுக்க போகிறோம். ஓகே, அப்புறம் வந்து கொஞ்சமாக வெங்காயம். ஓகே. இப்போ அதுக்குள்ளார மட்டன்ல இப்போ விசில் வரப்போதும் நிறைய அதுக்குள்ள கொஞ்சம் நிறைய பெருங்காயம். ஏன்னா நல்லா வாசனை இது பாருங்க. விசில் வந்துருச்சு. அடுத்த விசில் வந்து ரசம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா நிறைய கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அதை அப்படியே கையிலேயே பிசையணும்ல? 2 பூண்டு தட்டி போட்டு, பூண்டு வந்து தோல் உரிக்காமல் தட்டி போடணும். ஓகேவா? நல்லா டேஸ்ட் இருக்கும்.
ஆமாம் இடிக்கல்ல போடுறாங்க பண்ண வைக்குது உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் பார்க்க. இது வந்து என்னோட ஃபேவரட் பீஸ். ஃப்ளவர்லாம் ஆச்சு சூப்பராக இருக்கும். அடுத்த தெரியும் அடுத்தது விசில் இது எத்தனை வருது? அது அந்த கல்லு மாதிரி இருக்கு. இதுல இடி. எனக்கு அதுல தட்டணும். இப்போ தட்டுப்பா. என்ன பூண்டை இங்கே ஓடுது. விசிலும் வந்துருச்சு. அதே வந்துருச்சு எல்லாத்தோடும். இப்போது நான் கையில் இது பண்ணிட்டேன். போடு போடு போட்டு கல் தொடச்சிட்டு அங்கே வச்சு இந்த கல் நல்லா தொட. ஓகே தோலெல்லாம் எடுத்தாச்சு. 7வது விசில் வந்திருக்கு. ஒரு விசில் வரணும். இப்போ இதில் போட்டு வேண்டாம் நான் விசில் இது படி 8வது விசில் வரப்போகுது. சரி 8 விசில் வந்துச்சுல இன்னும் இன்னும் ரெண்டா வரட்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வேணும். சாஃப்டாக வந்து அப்படியே மாற்றி மாற்றி நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு விசில். அந்த இது வந்து தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றி தாளிக்க ஊற்றி தான் இந்த உப்பும் காஞ்சி மிளகா மட்டும் இன்னும் ஒரு விசில் வந்தால் போதும் இல்லைம்மா? ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு விசில் வந்து பாருங்க. வரப்போகுது வரப்போகுது. அடுத்து தண்ணி வந்து ஒரு சொம்பு அதில் வந்து தேவையான அளவு கல் கல் பானை வச்சு தேவையான அளவு கல்லுப்பா எல்லாம் காட்டு. அப்புறமா ஒரே ஒரு காமிச்சு அவ்வளோதானா? எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது ரெடி. தாளிக்க வேண்டியதுதான் ரசம். ரசம் வந்து அதிகமாக கொதி வரக்கூடாது. ஓகே இப்போ விசில் இறங்கிட்டு இருக்கா. அதில் மட்டன் இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும்ல? அது தம் இறங்கிடுச்சுன்னா அவ்வளோதான். 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரசம் ரெடி ரெடி. நான் வந்து அந்த கத்தி எடுத்து அங்கே பக்கம் வச்சிருக்கேன். என்ன பண்ணுறீங்க? இதை எடுத்து கீழே இறக்கி வச்சிருக்கேன். ஓகே ரசம் தாளிக்கணும் இல்லையா? என்ன நீங்கள் கீழே வைக்கும்போது பசு பசுன்னு வருங்க. ஆமாம், விசில் கொஞ்சம் லைட்டாக வெளியே வரும். கத்தி எடுத்து அவ்வளோ வச்சுருக்கேன். இது கேஸ் ஆன் பண்ணிட்டா? இதெல்லாம் க்ளீன் பண்ணி என்ன குட்டி இடம் இல்லையா? அப்பப்போ க்ளீன் பண்ணி நான் பண்ணுறேன். செடியோட பூவா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. செடியோட பூவாக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து பார்க்கலாமா? ஸ்பூனா? இதோட பெருசாக எடுத்துக்கோ. ரெடி. சரியும் வந்து இங்கே வெயிட் பண்ணிருக்கான். சாமான் இவ்வளோ விழுந்துருச்சு. கேஸ் ஆன் பண்ணிட்டா? கேஸ் ஆன் பண்ணிட்டா? ஆ நான் ஆன் பண்ணுறேன். ஓகே அதை காமிங்க. லைட்டர் காமிங்க. லைட்டர் கொடுங்க.
அப்படியே ஆன் பண்ணுங்க. இப்போ ரசத்துக்கு இது இன்னும் எண்ணெயும் இருக்கும்ல. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய். ஆக்சுவலாக நேற்று வடை போட்டுல அந்த கடாய் அது அதிலே போட்டுக்கலாம். அம்மா ஏதாவது பாருங்க. வரட்டும். எல்லாம் வரா 4 டீஸ்பூன் கடுகு கருவேப்பில்லை எல்லாமே போட்டாச்சு. நல்லா இதிலே போட்டு கலந்து வச்சிட்டோம். இப்போ அப்படியே இது வந்து அதில் ஊற்றணுமா? பட்டு பட்டு நடிக்கிட்டோம். ஏமா அதுக்கு ஏன் ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் அடிக்கிட்டோம். அடிமா ஒன்றும் ஆகாதுடா. வந்து சொயின்னு சவுண்ட் வரலாம். அது அப்படி ரசம் வந்து ஒரே கொதி தான் இந்த ரசத்துக்கு. எனக்கு நான் வந்து ரசம் பொடி ரெடி பண்ணிருக்கேன். அதுக்குன்னு தனியா. ஆமாம், வீட்டிலே பண்ணல. மிளகு தூள் ஜீரகம் எல்லாம் போட்டு அரைப்பாங்க, அதையும் வைக்கலாம். இது வந்து நான் ரசம் பொடி வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கு. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ஆக்சுவலாக எங்கள் சாய்க்கு வந்து நைட்லேருந்து கொஞ்சம் ஃபீவர் இருக்குது, காஃபும் இருக்குது. ஸோ நேற்று வந்து கிரவுண்டில் போய் ஃபுல்லாக இருந்ததுனால அந்த வெயில் தாங்காமல் அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துடுச்சு. இது மாதிரி பாப்பாவுக்கும் 1 வீக்காக வந்து இந்த ஆமாம் என்சிசி இது ப்ரோக்ராமுக்காக அந்த எக்ஸாமும் இருந்தது. அதனால அவள் ரொம்ப கருத்து போயிட்டா. ஸோ அவங்க வந்து ஃபேஷியல்லாம் அரிசி மாவு கடலை மாவுலாம் போட்டு இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மூடி வைக்கலாம்ல. சாய்க்கு வந்து டேப்லெட் போட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. நைட் வந்து 101 வந்தது. ஸோ பரவாயில்ல. இது கொதி வந்தோடனே அப்புறம் எடுத்து இந்த பிளத்தில் அப்படியே ஊற்றிக்கிட்டு அப்போ இதை வந்து இது கூட அப்படியும் போடலாம். பட் நீங்கள் அப்படியே போடலாம்ல. எப்பவுமே இப்படி தான் எடுத்து மிளகு ஜீரகம் பூண்டு தட்டி போட்ட ரசமாக இருந்தாலும் சரி, ரசம் பொடி ரசமாக இருந்தாலும் எடுத்து நான் கொதிச்சா இருக்கும். அதுக்கு வந்து நல்லா கொதிக்கணும். இதுக்கு கொதி வரக்கூடாது, அவ்வளோதான். குழம்பு ரெடி, எல்லாமே ரெடி. அப்படியே இது தம் இறங்கிட்டுல நம்ம ஃபிஷ் வறுத்துடலாம். ஓகேவா? அந்த இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. கிட்டத்தட்ட நல்லா சின்ன வெங்காயம் பெருசாக முட்டையும் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதுவும் பண்ணலாம். ரசம் லைட்டாக அது கொதி வந்துச்சு பாருங்க. இந்த கொதி வந்தால் ஆஃப் பண்ணிவிட்டுருக்கேன். ஆஃப் பண்ணிட்டு எடுத்து அந்த இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. முட்டை ஊற்றிருக்கு. இப்போ இது ரெடியா? மட்டனும் ரெடி. ஓகே, இப்போ நான் வந்து இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாமே ஆனால் கிரேவியாக ஆமாம். நீ அந்த ரைஸ் இன்னும் கொஞ்சம் வாட்டர் என்ன வெயிட்லி கொடுத்துருவோம். செம்ம சூடு. வேணாம் சாப்பிட ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்க. ஓகே, செம்ம சாஃப்டாக இருக்கு. வா பட்டக்குன்னு முடியுது. அவ்வளோதான் ரெடி. இப்போ வந்து இதை சாப்பிட்டு எப்படி அது சாதத்துக்கு உப்பு கொஞ்சம் ஓப்பன் பண்ண பிறகு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக வாட்டர்
நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் போல கொதிக்கட்டும். அப்போ அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். நீங்கள் சாப்பிட வேண்டியது. பார்க்கவே சூப்பராக இருக்கு. அம்மா அதை ஆஃப் பண்ணிட்டாமா? ஓகே. மீடியமில் வச்சுருக்கேன். இப்போ குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. இதில் வந்து முட்டையை போடணும். கோடு போட்டிங்களா முட்டையில்? கோடு போட்டு ரோடு போட்டு ரோடெல்லாம் எப்படி முட்டையில்? ஓகே. மிக்ஸ் பண்ணணுமா? நாம கேட்டா ரெடியில்? சரி, அப்படியே எடுத்து இந்த பக்கம் மட்டன் குழம்பா எப்படின்னா வச்சுக்கலாம். சூப்பர். அப்போ இப்போ இது வந்து ஓகே ஆயிடுச்சா? இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இப்படி உருட்டை எடுத்து வச்சுட்டு தோசை கல் அப்படி வச்சுட்டு நான் ஃபிஷ் ஃபிஷ்ஷா? என்ன ஃபிஷ்ஷு? வஞ்சரம் மசாலா போட்டு வச்சா? அதெல்லாம் ஊர் ரொம்ப நாள் சூப்பர்டா. அப்போ இன்னைக்கு வந்து என்ன லஞ்சு? மட்டன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, முட்டை, ரசம், அதுக்கப்புறம் ரைஸ் உருளி. போகிறோம். கேஸ் ஆன்டா? 2 ஸ்பூன் எண்ணெய். ஃபர்ஸ்ட் மீன் நான் வைக்கிறேன். சாய்க்கு வஞ்சரம் ஃபிஷ் தான் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம். வஞ்சரம் ஃபிஷ் மட்டன் இருந்தால் போதும் இல்லையா? போடட்டா? போடு போடு. நான் போடுறேன். இது கல் காயணும். வந்து காலையில் இன்னும் இதே மாதிரி இன்னொரு கரண்ட் எடுத்துக்கோங்க. சரி, ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறீங்களா? நான் சாப்பிட்றதுக்கு வரேன். இந்தா. இப்போ வந்து நான் போட்டேன். இரு கல் நல்லா காயணும். எண்ணெய்லேருந்து லைட்டாக புகை வரும். சூப்பராக இருக்கும். ஊர்லெல்லாம் தண்ணி ரொம்ப ப்ளைனாக இருக்கணும். அது எதுக்கு பண்ணுன்ற இப்போ ஹாட் வாட்டர் அதில் அது காஃபி போட்டோம்ல, அதனால அது காஃபி ஸ்மெல் தான் வரும். ஹாட் வாட்டர் ஸ்மெல் வராது. எனக்கு நான் கிட்டல் வாங்குறேன். அதான் இருக்கே. இல்லை எங்க அது? அதான் அப்படியே இதுவாயிடுச்சு. புகை வந்துருச்சு பாரு. இதை நான் போட்டா? இரு நல்லா காயணும். புகை வந்துருச்சு. வந்துருச்சு. பார்த்து போட்டா? போடுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு செகண்ட். இதெல்லாம் என்ன குட்டியாக இருக்கு. ஒரு இன்னொரு மாதிரி 3 இதெல்லாம் சின்னதாக இது இருக்கட்டா? இது இருக்கிறேன். இது புவா காலியா இதோட நைட்டு தான் புவா. சரி நடுவில் சரி, பூவா போட்டாச்சா? சிக்கன் பூவா? சரி புவா சிக்கா புவா. சரி டேஸ்டியா? சூப்பர் டே பட்டோ. சரி, டேஸ்டியாடி. இப்போ வந்து ஃபிஷ் வந்து திருப்பி போட போகிறாங்க. பாதி ரெடி ஆகிடுச்சு.
சரி, இந்த பக்கம் கொஞ்சம் வெந்துருச்சா? சரி, மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபிஷ்ஷு ரெடி. பிளேட்டில் எடுத்து இதை வச்சு அது இது அங்கே போய் வச்சுட்டு வரேன். டேஸ்ட் பண்ணு. இப்போ வந்து ஃபிஷ்ஷும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா சாஃப்டாக ஃபிஷ்ஷு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மசாலா நல்லா குக்காக இருக்குது. காரம் உப்பு ஓகேவா? சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து டேஸ்ட் பண்ணு. சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து மட்டன் குழம்பு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். போதும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுறேன். அப்புறம் மட்டன் கிரேவி ஆயிடுச்சு குழம்பு. தள்ளி விட்டுட்டா? அதெல்லாம் சாப்பிடுவோம். நார்மல் பீசஸ் பீஸ் அதிகமாக குழம்பு வைங்க. ஓகே, இப்போ இதை வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இருக்கு. சாப்பிட்டு சாப்பிடு. நல்லா சாய்க்கு கட்டி சாப்பிடுங்க. பீஸோட இதுவும் வந்து நல்லா சூப்பராக இருக்கு. பீஸும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு. எல்லாமே பச்சையாக போட்டு வேக வச்சுட்டு எடுத்து மறுபடியும் ஒரு கொதி வச்சு கொத்தமல்லி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்கு, சப்ஸ்கிரைபு, அதுக்கப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய். சாய் கொஞ்சம் சாப்பிட்ற பிஸியில். சரி, ஓகே விவசாய் கட் பண்ணிக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் சண்டே பார்ப்போம். பாய்.